நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இவருடைய நேர்காணல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் பாலாஜி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இவருடைய வருத்தங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அல்தாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அதனால் தான் ஏமாற்றப்பட்டோம், அதன் பின்னணியில் தனக்கு ஏற்பட்ட இழப்பு, இதெல்லாம் நிறைய பேசியிருந்தார். சரி, ஒரு மனுஷன் இழந்து அதோடு நின்றுட்டா வாழ்க்கை முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு இழப்பை சந்தித்த பிறகு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ மிஸ்டர் பாலாஜியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, பாலாஜி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டார் சந்தோஷமாக. போட ஒரு 50 லட்ச ரூபா தானே போட்டப்போ அப்படிங்கிற மாதிரி துச்சமாக நினைத்து விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் மிஸ்டர் பாலாஜியை சந்திக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மிஸ்டர் பாலாஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களை எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்தாஃபுடைய மேட்ரு அல்தாஃப் பண்ணிட்டீங்களா? அது காலம் தான் பதில் சொல்லும். பட் நம்ம அதே நினைச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுல்ல. சரி, பார்க்கலாம். அது போய் சேர்ந்துருக்கும். அவர் மனசு மாறும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே, அந்த கதையை விடுவோம். இப்போ பாலாஜி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல பெரிய ஜாம்பவான் ஒரு காலத்துல இல்லையா? ஜாம்பவான் சொல்ல முடியாதுங்க. சாய் மோகனா ஹெர்பல்ஸ்லேயே உங்களுக்கு இந்த சாய் மோகனா ஹெர்பல்ஸ் இப்போ கொரோனாக்கு அப்புறம் லாக்டவுன் ஆகி அப்புறம் மறுபடியும் அந்த கம்பெனியை டோட்டலாக டெமலைஸ் பண்ணி மறுபடியும் புதுப்பித்து வருகிறீர்கள், ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ அந்த கம்பெனி மூடிட்டு அதுக்கப்புறம் இழப்பெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, திருப்பி நம்மகிட்ட நிறைய ஃபார்மர்ஸ் மெட்டீரியல் வச்சுட்டு விற்க முடியாம திருப்பி அதே ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருந்தது. சரி, அவங்களுக்கோசம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கம்பெனி லீஸுக்கு எடுத்து நான் திருப்பி கிரைண்ட் பண்றேன். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை நான் விஷுவலா காமிக்கிறேன். ஸோ அது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா போய் வண்டர்ஃபுல். புதுசாக ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல மறுபடியும் ரீவென்ச்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு காலம். பாலாஜி, நிறைய பேசலாம். எப்போ பேசினாலுமே இந்த விவசாயிகள்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க முழுக்க. இந்த ஃபார்மர் மேலே எப்படி அவ்வளோ காதல் உங்களுக்கு? நான் முதல்ல சென்னையில் வளர்ந்தவங்க. சரிங்க. நம்ம ஆந்திரானாலும் வளர்த்தது எல்லாமே தமிழ் மண்ணு, சென்னை மண்ணு தான். சரி, நம்ம வியாபாரத்துக்கு அந்த புதுசுல பாத்தீங்கன்னா அப்போ 95-96 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வியாபாரிகள் இந்த விவசாயிலேருந்து மகுடம்பூ, ரோஜா பூலாம் கொண்டு வருவாங்க. கூட்டமா உட்காருவாங்க. கூட்டமா உட்காரும் போது சரக்கு போட்டு வெயிட் பண்ணுவாங்க. காலையில ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வருவாங்க. சரி, வந்துட்டு ஈவினிங் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் என்னடா அது இவங்க, ஏன்னா அந்த ட்ரேடர் வாங்குறாங்கல்ல, அந்த சரக்கு அவங்க கொடுக்குற விலை 2 மணிக்கு விலை வச்சுதான் விற்பாங்க. ஏன்னா நாங்க தானே வாங்குறோம். வாங்கி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ பரவாயில்ல, துறை நம்மளுக்கு உதவி பண்றாரு பொருள் சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதுல விலை கம்மி தரோன்ட்டு இவங்க அடிச்சு வாங்கி அதுக்கப்புறம் அவங்க 2 விலையா வித்து அதுக்கப்புறம் ஏதோ நம்மளுக்கு இந்த வியாபாரி தான் கடவுள் மாதிரி நினைச்சிட்டு, ஏன்னா எல்லாமே நம்ம முத்து பாக்குறோம். எனக்கு அவங்க மேல ஒரு பரிதாபம் தான் வருது. என்னடா அது, எனக்கு அப்ப சின்ன வயசுல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவங்க வருவாங்க, சரக்கு அவங்களே கொட்டணும். அது ஒரு கொத்தடிமை மாதிரி நடத்துவாங்க. சரக்கு அவங்களே கொட்டணும், அவங்களே எடை போடணும். வேலை அவங்க கடையில் வேலை செய்கிற அளவு இவங்க செய்வாங்க. கொட்டுவாங்க, இவங்களே எடை போட்டு துறக்கா சும்மா டீக்கு ஒரு 2 ரூபா கொடு. அப்போல்லாம் டீ எவ்வளோ 50 பைசா நினைக்கிறேன். 1 ரூபா 50 பைசா டீ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மினி மீல்ஸ் ஒரு 20 ரூபா 10 ரூபா இருக்கும். அதை வாங்கி கொடுத்துட்டு காலையில் வந்தாலும் ஈவினிங் 5 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இவங்க கடை வேலையெல்லாம் இவங்களே செய்வாங்க. சரி, எல்லாத்தையும் செஞ்சுட்டு வித்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் அவங்க மேலே எல்லாம் வெள்ளந்தியார முகம். இந்த பாரதி ராஜா படத்துல தாங்க பார்த்துருப்போம் கிராமத்துல. உண்மையிலே சொல்றேன், கிராமத்துக்காரெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, உண்மையான நட்பு எது செஞ்சாலும் உண்மையா இருக்கும். இந்த பச்சோந்தி தரமா ஏதோ சொல்லுவாங்கல்ல, பின்முதுல குத்துறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவங்கள பார்த்து பழகிட்டோம். எனக்கு பாதிச்ச சம்பவம் என்னன்னா, ஒரே ஒரு சம்பவம் மட்டும் என்னால சொல்ல முடியும். 2022 ஆகஸ்ட் 13ஆம் தேதி நினைக்கிறேன். சரிங்க. ஒருத்தர் திருவண்ணாமலை ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்தாரு, ஒரு 60 மூட்டை கொண்டு வந்தாரு. ஸோ அதுக்கு நான் தான் சரக்கு புரோக்கரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஊர்ல வந்திருக்காரு. சரி, அவர்கிட்ட ஏற்கனவே சரக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு கடைக்கு சரக்கு விற்க போறேன். விற்க போகும்போது நான் வித்தாளுக்கும் இன்னொருத்தர் 50 பைசா வித்தியாசத்துல கூட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு போட்டாரு. சரி, தெரிஞ்ச ஆளு. அவர் என்ன சொன்னார், பேமெண்ட் உடனே தான் கொடுக்கணும். அவர் என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி டேட் கூட ஞாபகம் இருக்கு பாருங்க. அதை எப்படி மறக்காம வச்சிருக்கீங்க? சத்தியமா மறக்காது. ஆக்சுவலி அவர் பேமெண்ட் அவர் 5000 கொடுத்தாரு. 36,000 அமௌண்ட்டுக்கு 5000 கொடுத்துட்டு மீதி பேலன்ஸ் 15 சுதந்திர தினம் வருது, அதுக்கு அடுத்த நாள் தரான்னு. சரி,
வந்துட்டோம், காலையில இருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. சரி. இவர் எங்கேயோ வெயிட் பண்ணி இங்க வரையும் சுத்திட்டு பேமெண்ட்டே வரலன்னு சொன்னாரு. எனக்கு அது மூலியமா ஒரு 500 ரூபால இருந்து ஒரு 650 ரூபாய் கமிஷன் கிடைச்சது. இதுதான் விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் பேமெண்ட் கேட்கவும் இவர் பேமெண்ட் வரல. இவரோட பிளான் அப்புறமா தான் தெரிஞ்சது. வராலிட்ட என்ன சொல்லுவாங்க, 2 நாள்ல தரணுவாங்க. அதுக்கப்புறம் நீர்த்து போயிடும். ஒரு வாரத்துல தரேன், ஒரு மாசத்துல தரேன் கேட்கறவனுக்கும் அதான் அந்த ஒரு வீரியம் கம்மியாக வாங்குற ஆளுக்கு அட்வான்டேஜ் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் 6 மாசம் ஆச்சு, 1 வருஷத்துக்கு பேமெண்ட்டே தரலங்க. என்கிட்ட வந்து நீ தானே ப்ரோக்கரேஜுக்கு போய் பேமெண்ட், அப்போ நான் ஒரு எப்படி சொல்றது, நம்ம வருமானம் முன்ன பின்ன இருக்கும். அது போய் கேட்கும்போது பணம் தருவோம், நீ கொடுத்தாலே கேட்கறது, நீ எதுக்கு கேட்கற? கண்டிப்பா. சரி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு கட்டத்துல 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த சரக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல அவங்க பொண்ணு வந்து தீக்குளிச்சிட்டாங்க. ஐயோ. தீக்குளிச்சோம்னா அவர் வந்து தீக்குளிச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு அவர் சென்னைக்கு வராரு. சரி. இந்த மாதிரி நம்மளுக்கு பணம் கொடுக்கணும்ல, அந்த வியாபாரிட்ட வரும்போது என்னை கூட்டும் போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பேமெண்ட் வேணும் என்ன இல்லை பேமெண்ட் வரலன்ட்டாரு. என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டான். பரவாயில்ல, கொளுத்துற வேலை கூட கம்மியாயிடுச்சுங்க. அது எனக்கு பயங்கர வூண்டிங் ஆயிடுச்சு. அது அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவள் ஆல்ரெடி பொண்ணு இழப்பில் இருக்காங்க. அந்த பொண்ணு ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபயர் பண்ணதை வந்து நல்ல காலை ஆட்டிக்கிட்டு இவர் ஃபேன் காத்துல உட்காந்துட்டு, ஆக்சுவலி பாதிக்கப்பட்டவன் நின்றுட்டு கிடக்குறாரு. இவன் ஏமாத்தினவன், இவன் நல்லா ஃபேன் காத்துல உட்காந்துட்டு, பரவாயில்லையே தீ மூட்டுற செலவு கூட கம்மி ஆயிடுச்சு, உங்களுக்கு எந்த செலவும் இல்லையா, அதுக்கே நீங்க காசு பண்ணிக்கிட்டாங்க பாருங்க. காமெடியா சொன்னி எனக்கு அது பயங்கர ஊண்டிங் ஆயிடுச்சு. என்னால அது இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையோட சாராம்சம் மாறவே இல்லை. அப்படியே தான் வருது. எனக்கு அவரு அன்னைக்கு அந்த ஆளு கேள்வி கேட்டோன்னே இவங்க அப்படியே இது என்ன பதில் சொல்ல முடியும்? பெத்த பொண்ணு ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா வேற பாத்தீங்கன்னா கிடிஞ்ச இதெல்லாம் போட்டுக்கிட்டு பாவமா இருந்தது. இவர் இந்த கேள்வி கேட்டவொன்னா அவங்க என்ன கேள்வி கேட்க முடியும், இப்போ என்ன சார் தருவீங்களா, இல்லை நான் பார்த்து தரேன்னு சொன்னோம். பணம் தரவே இல்லைங்க கடைசி இருக்கும். என்னதான் எனக்கு அப்போதான் அந்த பாதிச்சது, ஏதாவது நம்ம போட்டோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் என்னோட லைஃப்ல ஸ்டில் நோ நடக்கிறதுலாம் அந்த ஒரு காரணம் தான் போல இருக்கும் அவங்களுடைய. ஏன்னா நம்மளும் அது இன்வால்வ் ஆகிருக்கோம்ல. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு உண்டான கமிஷனு சேர்த்து ஒரு 2000 ரூபா சேர்த்து கொடுத்துட்டேன். எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் அந்த காலத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம எடுத்து பண்ணனா ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதோட தொடக்கம் தான் இதெல்லாம். ரைட். எனக்கு இப்போ அவர் சம்மந்தப்பட்டாலே இறந்துட்டார். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேடர் கூட ஏமாத்துறது தப்பு தான். பட் ட்ரேடரை ஏமாத்தினா கூட பரவாயில்ல. ஒரு ஃபார்மர்ஸை ஏமாற்றும் போது அடுத்த கட்டையோட வளர்ச்சியே கட் ஆகிடும். திருப்பி அவங்க இனிமேல் சர்வே பண்ணி, ஏன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு இனிமேல் சர்வே பண்ணி வாங்குற இடத்துல பேமெண்ட் கொடுத்து எவ்வளோ பிரச்சனை. ஊர்லேருந்து ஊர் விட்டு ஊர் வராங்க. நம்ம நீங்கள் சிட்டிலேருந்து பக்கத்துல போது உடம்பு டயர்டாயிடும். செஞ்சிலேருந்து திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறி இறங்கி வந்து ஒரு கனவோடு தானே வருவாங்க. கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றும் போது டோட்டல் டெமாலிஷ் ஆகிடும். ஸோ அது ரொம்ப தப்பான வேலை. பட் அன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் தான் என் லைஃப்பில் வந்து இப்போ இந்த கட்டத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது. அந்த தேடுதல். சரி. மிஸ்டர் பாலாஜியோட பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஹெர்பல் கிளினிக் அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஹெர்பல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கெமிக்கல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெர்பலுக்கு மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ஏற்கனவே ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் 2020க்கு முன்னாடி வரைக்கும் கோலோச்சி நின்ன ஒரு பெரிய ப்ராடக்ட்டுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணவர் நடுவில் நொடிஞ்சு போய் மறுபடியும் புத்தாக்கம் பெற்று மறுபடியும் மீண்டு வந்துட்டார். ஸோ மீண்டு வந்த ஒரு மனிதர் வந்து இப்போ விவசாயிகளுக்காக இயங்க போகிறேன், ஒரு புது விஷயத்தை அதே ஹெர்பல்லையே இதே ஏற்கனவே பண்ண வேலையில் இன்னும் புதிய நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்பட்டுருக்கார். ஸோ அவர் தான் சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் இன்சிடென்ட் சொன்னார் இல்லையா, அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு பாலாஜியினுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த காலகட்டத்தில் நடைமுறை செயல்கள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். சாய் மோகனா ஹெர்பல்ஸ் மறுபடியும் வருது இல்லையா, இதே பேரில் தான் வருதா? அதான் மிஸ்ஸஸோட பேர். அது நல்லதா கெட்டதா வச்சுட்டோம். கெட்டதா மிஸ்ஸஸ் பேரை வச்சுட்டோம். வீட்டில் கேட்பாங்களா, பார்ப்பாங்களா? பார்க்கட்டும். அவங்க பேர்ல தான் இருக்கு. அதனால தொடர்ச்சி அப்படியே அதோட தொடர்ச்சி தான் இதெல்லாம். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? அதான் திருப்பி வந்து இப்போ கவர்மெண்ட் ஒரு புதுசா வந்திருக்காங்க. ஸோ நிறைய பொதுவாகவே மக்களோட கருத்து என்னன்னா, விவசாயினாலே மாடு இந்த கேட்டர் ஃபீட் தான் நினைக்கிறாங்க. மூலிகைன்றதோ ஒரு விவசாயம் தான். அதை வந்து நீங்க
எனக்கு தெரிஞ்சு மற்ற ஸ்டேட்டோட தமிழ்நாடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேரால மெட்டீரியல் யாரை பார்த்தாலும் மெட்டீரியல் விற்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். சரி, ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல ஃபார்மசி செக்டார் இருக்குல்ல, இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வாங்குறாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எங்க மெட்டீரியல் வருதோ அது வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால முடிஞ்சதை எல்லாம் பண்ணி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சரி, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் வந்து என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து இப்போ உங்களை மாதிரியான அதாவது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம்? என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கான என்ன மாதிரியான இதுக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு நீங்கள் ஐடியாஸ் கொடுக்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்துங்க ஈல்டு வந்து இன்னைக்கு பொதுவாக ஈல்டு எல்லா இடத்துல எடுத்துடலாம், விற்கிறது தான் கஷ்டம். விற்கிறது, அதுக்கப்புறம் விற்ற பிறகு பேமெண்ட் வாங்குறது, ரெண்டு விற்கிறது பேமெண்ட் வாங்குறது ஈஸி. ஆனாலே உங்களுக்கு கல்டிவேஷன் மட்டும் ரொம்ப ஈஸி தான். முன்னாடி கல்டிவேஷன் மட்டும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு சந்தைப்படுத்துதல் சொல்றாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால என்ன, நீங்க ஒரு வாட்டி கேள்வி இன்னொரு வாட்டி கேள்வி. அதான், ஏதாவது இப்போ விவசாயிகள் வந்து ஒரு பொருளை வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வைஸ்ல அவங்க வந்து உங்களுக்கு பயிரிட்டு கொண்டு வந்து கொடுக்கும்? இல்லை, ஒன்றும் இல்லை, தாவாரம் பூ, கடுக்கா, அதுக்கப்புறம் வந்து தானிக்கா, தேன்மடுகு, நன்னாரி, அதுக்கப்புறம் வந்து சிறுகுஞ்சா இலை, வேப்பலை, கீழா நெல்லி, அதுக்கப்புறம் வந்து நிலவேம்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சலை, ஆடாதோடா, தூதுவலை. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் கொஞ்சம் டிமாண்ட். மூலிகைகள் எல்லாமே மூலிகைகள், எல்லா மூலிகைகளும் எல்லா விவசாயிகளும் விவசாயம் பண்ண முடியாது. அது எப்படி நீங்க? இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கிடைக்கும். கீழா நெல்லி திண்டுக்கல்ல கிடைக்கும், முருங்கல்ல திண்டுக்கல்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த நன்னாரிலாம் பார்த்தீங்கன்னா மலையிட்டு அந்த செஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கிடைக்கும். விவசாயிகள் வந்து பயிரிடுறாங்களா அதெல்லாம்? ஃபாரஸ்ட்ல இருக்கு. ஃபாரஸ்ட்ல தான் இருக்கிறவங்க தான், அதாவது மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் தான் வந்து பயிரிடுவாங்க. நார்மல் விவசாயிகள் பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல, நார்மல் விவசாயிங்கன்னா இந்த கீரை ஐட்டம் எல்லாம் போடுவாங்க, தூதுவலை, இந்த சிறுகுறிஞ்சா இலை போடுறாங்களா? போடுறாங்க. இதை போட்டு அங்கங்க அந்தந்த ட்ரேடர்ஸ்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம என்னதான் இருந்தாலும் பெருசா லாபம் வராதப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? லாபம் வந்தா கண்டிப்பா செய்வாங்க சார். இப்போ லாபம் வந்து தெரிஞ்சா ஏன் செய்யாம இருப்பாங்க? அதனால வந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுத்து வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மெடிசன் ரெடி பண்ற அளவுக்கு 400-500% ப்ராஃபிட் கிடைக்கும். அவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா கொடுப்போமே. இப்போ ₹1 மெட்டீரியல் ₹2 கொடுத்து வாங்க போறதுலாம் அவங்க லாஸ் ஆக போறது. 2 வாட்டி கொடுத்தா அவங்க வந்து மெட்டீரியல் வந்து எந்த இடத்துல பை பண்ணி தருவாங்க. ஸோ அதனால வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்னால என்ன முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த பேட்டி மூலமா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் தன்னார்வர்கள் இருப்பாங்களா, என்ஜிஓஸ், அது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நீங்க விவசாயிகளை இந்த மூலிகை எல்லாம் நீங்க குரூப் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுக்கு எல்லாமே பசுமை. இப்ப பாருங்க எவ்வளவு கிரீனிஷா இருக்கு. இப்ப பாருங்க மரம் எங்க இருக்கு, அது எங்க இருக்கு தேடிட்டு கிடப்போம். இப்ப சுத்தி மரமா இருக்கு. ஸோ எவ்வளவு உட்காந்து இருக்கு. அந்த மாதிரி வந்து கிரீனிஷா அந்த நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ராவா இல்லாம பசுமையா இருக்கும்போது பசுமையா இருக்கு, சந்தோஷம் தான். சரி, இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே நீங்க அதை தான் வந்து வாங்கி சப்ளை பண்ணி இல்லையா? இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற அத்தனை பேருக்கும் இப்போ நீங்களே ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அது வந்து லைசன்ஸ்லாம் இருக்குங்க. அப்படி எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும். இப்போ நம்மளுக்கே 95லேருந்து இருக்கும். நம்ம தாத்தா காலத்துல நம்மளே பண்ணியிருக்கலாம். பட் ஆரம்பத்தில் அதை வந்து நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணி பழகிட்டோம். ஒரு இடத்துல நம்மளால உட்கார முடியாது. ஸோ எங்கெங்க மெட்டீரியலுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா துறையிலையும் போயிட்டு இது பண்ணுறது, ஒரு இதில் டார்கெட் பண்ணி நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆன பெரிய விஷயம் தானே. நம்மளால வந்து 10 ஃபார்மா சென்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லார்கிட்டையும் டச்சில் இருப்போம்ல. என்ன பண்ணுறது, ஆடு வளர்க்குறது, ஆடு வளர்த்து அப்புறம் பிரியாணி கடை எல்லாரும் ஒரே ஆள் பார்க்கறதோட ஆடு வளர்க்குறது ஒருத்தர், பிரியாணி பார்க்கறது ஒருத்தர், அந்த மாதிரி தனியாக வச்சா அவங்க தொழில் உற்பத்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நான் பொதுவாக என்னோட கணிப்பு என்னன்னா, எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் ஒரு 10 பேரோட 10 பேர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பார்க்கறது எனக்கு அது ஈஸியாக இருக்குது. இங்கே சொல்கிற எல்லா விஷயமும் பக்காவாக இருக்குது இல்லையா? எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த அதாவது மெட்டீரியல், இந்த அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த மூலிகைகள், அதுவும் மூலிகைகள் ஆர்கானிக் சைடு. இப்போ எல்லாமே கெமிக்கல்லேருந்து மாறி நம்ம வந்து ஆர்கானிக் வந்துட்டோம். எல்லாமே ஃபுட்டு முதல் கொண்டு ஆர்கானிக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமாக ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துங்க அப்படின்லாம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஹெர்பலுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் இல்லையா? ஸோ மார்க்கெட்டில் பெரிய டிமாண்ட் இருக்கும்போது, இவ்வளோ டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் ஏரியாக்குள்ளே உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைன்ட்டு ஏற்கனவே ஒரு தடவை சொல்கிறீங்க. இப்போ பிஸ்னஸ் இருக்குன்னு வந்திருக்கீங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இட் இஸ் குட் ஆர் நாட்? முதல்ல பிஸ்னஸ் இல்லைன்றது வந்து நான் தான் பண்ணல, தவிர மற்றவங்களாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, அதான் நம்ம ஹோல்டிங் கெப்பாசிட்டி வருங்க. மெட்டீரியல் கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்குறதுல வந்து அதான் நம்மளுக்கு ஒருத்தர் ஏமாத்தினார்ல,
அதுலேருந்து கொஞ்சம் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்து கொஞ்சம் மாறி இதுவாயிட்டோம். இப்போ ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி க்ரூமிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் சரக்கு கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் கேட்கறதுனால நம்ம வாங்குற இடத்துல இப்போது யாராவது வந்து கேட்டால் தான் நம்ம தேடுதலே இருக்கும். இப்போ யாருமே உங்களை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாட்டு சைலண்டாக தான் இருப்பீங்க. யாராவது வந்து சுரண்டி விட்டுட்டே இருக்கணும், தூங்குறவனு எழுப்பணும்ல. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ வந்து இப்போ நிறைய ஃபீட்பேக் வருது, நிறைய ஃபோன்ஸ் கால்ஸ் வருது. ஸோ இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நிறைய பவுடர், சீக்கா பவுடரு, நலுங்கு மாவுலாம் நிறைய அரைச்சிட்டு இருக்கும். ஆர்டருக்கு ஜாப் ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன். யாருக்காவது மொத்தமாக வேணால் அரைக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கும். யாருக்காவது சீக்கா பவுடர், பாத்திங் பவுடர் யாருக்காவது மொத்தமாக வேணாலும் நாங்கள் கொடுக்குறது நீங்கள் ரீபேக் பண்ணி கூட விற்கலாம். ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு விஷயம்லாம் பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதெல்லாம் கரெக்டு. இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்கள் இந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மாதிரி, இப்போ சப்போஸ் வந்து கிரைண்ட் பண்ணி அதை ஃப்ளோரா ஆக்கி தரோம், நீங்கள் அதை பேக்கெட் பண்ணி சிறு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, சுய உதவிக்குழு பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சுய தொழில் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லை இப்போ நிறைய இதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் கிட்டே இந்த மாதிரி ப்ரொபோசல் கொடுக்கக்கூடாது? இல்லை எல்லாருக்கும் பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? எல்லாரும் பண்ணுறாங்க, ஓகே, எனக்கு மிஸ்டர் பாலாஜி பண்ணதான் நல்லது. சார் நாங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இங்கே ABCD இருக்குல்லங்க. ஆமாங்க. நாங்கள் பெரிய பெருசாக பார்த்துட்டு திருப்பி வந்து நீங்கள் ஆளுங்களை வச்சு வேலை வாங்குறது, இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட மைண்ட் செட்டை டோட்டலாக மாறிடும், ஒரு பக்கம் போயிடும். இப்போ நம்ம என்ன தேடுதல் வந்திருக்கோமோ அது விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டோம்னா அப்புறம் நீங்கள் நம்முடைய விஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஃபார்மஸை போய் பார்க்கணும், பட் இது அதையும் பார்க்கறதுக்கு எதுக்குன்னு சொல்கிறது. இப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு என்னன்னா, சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஃபார்மஸை வந்து லிங்க் பண்ணுறது, மெட்டீரியல் அவங்களுக்கு அந்த மாதிரி சர்க்குலேஷனில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அப்போ எல்லா விவசாய சங்கங்களோடையும் நீங்கள் தொடர்பு இருக்கணும், யாராவது விவசாய சங்கங்களோடையும் அங்கே போய் டெமோ பண்ணணும் நீங்கள். ஆமாம், டெமோ பண்ணணும். வந்து நிறைய இதை பற்றின ஒரு அவேர்னஸ்க்கான விழிப்புணர்வு கூட்டங்கள், முகாம்கள் நடத்தணும். அப்போ தான் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க, இல்லை அவங்க விவசாய நிலத்துலேருந்து வரக்கூடிய ஹீல்டிங்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிய வச்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் களத்தில் இறங்கி தான் ஆகணும். கண்டிப்பாக இறங்குவோம். என்னுடைய காலகட்டத்தில் இத்தனை வருஷம் சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னோட போகக்கூடாது, ஸோ அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ட்டு தாத்தா வந்து பேரனுக்கு கொடுத்துருக்காரு. பேரன் வந்து என்ன பண்ண, தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவர் மேலேருந்து பார்க்கும்போது பரவாயில்ல, நம்மளுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்து சேர்ந்து நடத்துகிறாங்க. இப்போ வந்து நமக்கு அடுத்து கொடுத்தோம். ஸோ நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா ஏதாவது ஒன்று செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு என்னன்னா நம்ம ஒரு ஆளை டார்கெட் பண்ணக்கூடாது. ஸோ பரவலாக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொரோனாக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே மாறி இருக்கு. எல்லாருமே செல்ஃப் இண்டிபெண்டண்டாக எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக மாறும். நான் ஒரே விஷயத்தை என்னடா 10 வாட்டி ஒரே விஷயத்த சொல்கிறேன்னா, என்னோட கண்ணோட்டத்தை வரைக்கும் இன்னும் பெருசாக போக வேண்டியது போகாமல் இருக்குன்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு தாக்கத்தில் தான் இந்த மாதிரி பேச்சு வருது. கண்டிப்பாக இது கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த பேட்டி பார்க்குற பல பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. விவசாய சங்கங்களை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு மனநிலையும் அதே போல் அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம்களையும் நீங்கள் நடத்துனீங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நிறைவாக எப்பயுமே நம்ம வந்து உங்களை ஒரு சிரித்த முகத்தோட பார்க்கணும், உங்களுக்கு பின்னணியில் ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? பாட்டு தான் எங்களுடைய வாழ்க்கை, பாட்டு தான் எங்களை அதுதான் லைஃப் நடத்துது அப்படின்ட்டு எல்லாருக்குமே அதுதான். ஏதோ ஒரு வகையில் ஒரு அவுட்லைட் வேணும் இல்லையா? எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கமா தொழில், அப்புறமா அந்த அது சார்ந்த விஷயங்கள் அப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறத விட ஒரு இடத்துல மனுஷனுக்கு வந்து ஒரு இது வேணும், ஒரு பிரேக் வேணும் இல்லையா? அந்த பிரேக் உங்களுக்கு பாட்டு. ஆமாம், அதுதான் என்ன இப்போ வரைக்கும் சர்வே பண்ணுறது இந்த சாங் தான். இந்த பாட்டு தான். என்னுடைய ஊருக்கெல்லாம் போகும்போது இளையராஜா மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்படியா? இளையராஜாவுக்கு வந்து யாருக்கும் கோயில் கட்டுறாங்க, இளையராஜா கட்டுறது ஒரு பெரிய மனுஷன் அவர். நீங்கள் அவரை போய் திட்டுறதுல எனக்கு என்னவோ தெரியல. இப்போ ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வருது, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் எவ்வளோ சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் இருக்கனால தான் நம்ம டிராவல் தான் தூரம் கம்மியாயிட்டு இருக்கு. ஒருவேளை இளையராஜா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் டிராவல் வந்து 10 மணி நேரம் ஆகும். அவர் இருக்கிறனால, அவர் மியூசிக் கேட்கறனால 10 மணி டிராவல் வந்து 1 மணி நேரத்தில் போகிறோம். எப்படா ஐயோ நம்ம போக வேண்டிய இடம் வராமல் இருந்தால் இன்னும் நிறைய சாங் கேட்கலாமா அப்படிலாம் தோணும். ஸோ நிறைய குக்கிராமத்தில் வந்து இளையராஜா வந்து வாழும் கடவுள். நிச்சயமா பந்த பாசம் எல்லாம் வெளி பேசும், காசு பணம் வந்தா நேசும் சில மாசும், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீந்தானோ, வேப்பிலை கறிவேப்பிலை அது யாரோ நான் தானோ, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி
தீப்பட்ட காயத்தில தேல் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி. ஞானும் பிறந்துடுச்சு நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி ஏன் கண்மணி. உன் பாத போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்னை பின்னால, எப்போதும் உன்னை தொட்டு பாடம் போற தன்னால. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே. சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. நீரோடையில் நீந்தும் செந்தாமரை, மலர்தான் என முகந்தாம் கொண்ட பெண் பாவைதான். மேல்வானிலே தோன்றும் மூன்றாம் பிறை, பூர்வம் என அமையும் நில பூங்கோதைத்தான். இடைதான் மண்ணில் வந்த மின்னல் என்று ஆட, நடைதான் மன்றம் வந்த தென்றல் என்று ஓட. கெண்டை மீனும் அன்னமானும் கண்ணிரண்டில் துள்ளாதோ, அம்மன் கோயில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு. நானும் உள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. என்னுடைய கற்பனையில் வந்து நிற்கும் வண்ணமயில், அம்மன் கோயில் தேரழகு ஆயிரத்தில் ஓரழகு. நானும் உள்ள கண்ணழகு நான் விரும்பும் பெண்ணழகு. அழகான பாடல்களை பாடி முடித்த நம்மளுடைய பாலாஜிக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்ப இந்த நேரம் ஒரு இனிமையான நேரமாகவே போயிருக்கும். அவருடைய எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள்லாம் ஈடேறட்டும். நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். பாலாஜி, ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். உங்களுடைய எல்லா விதமான வெற்றிகளும் இதன் மூலமாக கைகூடி வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். உங்களுடைய மீண்டும் ஒரு பெரிய லெவலுக்கு உங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் தழுவிய நாடுகளுக்கு போகணும் அப்படின்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு பெரிய லெவலில் ஒரு தொழிலதிபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உருவாக்குங்க. கண்டிப்பாக உங்கள் என்ன சீக்கிரத்தில் ஈடேறுங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த பேட்டி மூலிமா சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எதிர்பார்க்கறத விட அடுத்த கட்டம் வந்து இதோட வளர்ச்சி பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பெருசாக நம்பிட்டு நான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு கன்வேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது ஒரு ஐடியாவோ ஏதாவது இருந்தாலும் என் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் நடத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மிஸ்டர் பாலாஜிக்கு ஏதாவது சொல்லணும், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அவருடைய நம்பர் கூட நம்ம ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் இருக்குது. அழைத்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கூடவே அவரோட தொழில் ரீதியில் டைப் ஏதாவது வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.